மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 1ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியில் சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம நடப்பு செய்திகளை தினந்தோறும் தொகுத்து வழங்க போகிறோம். சரிங்களா? நிறையா திட்டங்கள், சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறையா சிறப்பு அம்சங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்க போகிறோம். அதனால் மாணவ நண்பர்களே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 1 அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கிய தினம், அதாவது டிசம்பர் 1 அப்படின்னாலே சர்வதேச எய்ட்ஸ் தினம். அந்த எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுவதற்காக உலக சுகாதார அமைப்பினால் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரியாமா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புயல். அந்த புயலோட பேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த புயலின் பேர் என்னமா? தித்வா புயல். என்ன பேர்? தித்வா புயல். DITWA அப்படி சொல்லுவாங்க. இந்த தித்வா புயல் பொதுவாக ஒரு புயல் அப்படின்னா என்ன கேள்வி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புயலுக்கு பேர் என்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கேட்கலாம். அதே மாதிரி யார் பெயரிட்டாங்க, அந்த புயல் எந்த கடலில் உருவானது, அதே மாதிரி பாதிப்புக்குள்ளான மாநிலமோ அல்லது எந்த நாடு அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தித்வா புயல். இந்த புயல் உருவான இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பெருங்கடலில் உருவானது. அப்போ இந்த புயலினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. மறந்துடாதீங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க மக்கள் இலங்கையில். கவனமாக இருங்க. தமிழ்நாட்டில் சென்னையை அதிக அளவு பாதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடலுக்குள்ளேயே சரிங்களா அது வலுவிழந்து அப்படி போனதுனால பெரிய அளவில் பாதிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவனமாக இருக்கு. சரிங்களா? இப்படி உருவான இந்த தித்வா புயலுக்கு பெயரிட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமன் நாடு. ஓகேவா? ஏமன் நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு லகூன் இருக்குது. சரி, லகூன் அப்படின்னா அந்த உப்பங்களின்னு சொல்லுவாங்க. அந்த உப்பங்களி, அந்த லகூனோட பேரை நினைவாக தான் என்ன பேர் வச்சுக்கிறாங்க? தித்வா அப்படிங்கிற பேரை ஏமன் நாடு சூட்டிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்த புயலுக்கு அவங்க எப்படி பேர் வைக்கலாம்? பொதுவாக சொல்லுவாங்கல்ல, யார் பத்த பிள்ளைக்கு யாரடா பேர் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்தியாவில் உருவான புயலுக்கு ஏமன் நாடு எதற்காக பேர் வச்சாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்க. வட இந்திய பெருங்கடல், சரியா, வட இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகும் புயல்களுக்கு பெயரிடுவதற்காக உலக வானிலை அமைப்பு, சரியா, உலக வானிலை அமைப்பு என்று அழைக்கப்படும் WMO, வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் 1950ஆம் ஆண்டு அன்று முறைப்படி உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் ஜெனீவாவில் இருக்கு, மறக்காதீங்க. சரிங்களா? இந்த WMO அமைப்பு மற்றும் எஸ்கேப் அப்படின்னா தப்பிச்சு ஓடுறது அப்படிங்கிற மீனிங்ல இல்லை. சரியா? எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ஃபார் ஏஷியா பசிபிக்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ஃபார் எக்கனாமிக், ஓகேவா, சாரி, எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ஃபார் ஏஷியா பசிபிக். அந்த உறுப்பு நாடுகள் இணைந்து தான் இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. சரிங்களா? ஒரு 13 நாடுகளுக்கு, இந்தியா, ஏமன் உள்பட ஒரு 13 நாடுகள் இருக்கிறாங்க. 13 நாடுகளும் ஆளுக்கு 13 பேரை அந்த புயல்களுக்கு சுட்டியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆர்டர் படி இந்த 13 நாடுகளுக்கு இடையே என்னென்ன புயல் எப்போ வருதோ அந்த ஆர்டரில் தான் பிற நாடுகளில் புயல் வந்தால் கூட அந்த ஆர்டரில் அந்த பேர் வச்சிருக்கிறதுனால இந்தியா வச்ச பேர் பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தானை வச்ச பேர் வேற ஏதோ ஒரு நாட்டுக்கும் வரும். எத்தனை நாடுகளுக்கு? 13. அந்த பேர் இடுவதற்கான அந்த பட்டியல் எதுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வானிலை அமைப்பு WMO, அதே மாதிரி எஸ்கேப், ரெண்டுமே மறந்துடக்கூடாது, கவனமாக இருக்கு. சரிங்களா? சரி, இது சமீபத்தில் உருவான அந்த புயல் தித்வா புயல். அதே மாதிரி தொடர்ந்து பாருங்க, சமீபத்தில் உருவான புயல்கள். சரி, சமீபத்தில் உருவான புயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பாருங்கம்மா, அதாவது சென்யார் புயல். சரி, சென்யார் புயல் அது வந்தது, ஆனால் அப்படியே வராமல் போயிடுச்சு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அந்த சென்யார் புயல் நவம்பர் 2025 உருவானது. அந்த சென்யார் புயலுக்கு பெயரிட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். சரியா? அதுக்கு முன்னாடி சரி ஃபெஞ்சல் புயல் அல்லது ஃபெங்கல் புயல் என்று அழைக்கப்படும் அந்த புயலானது 2024ஆம் ஆண்டில் உருவானது. அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு புயல். ஓகேவா? இது வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவானது. இப்போ நம்ம பார்த்த சென்யார் புயல், ஓகேவா, இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தா தித்வா புயல் எல்லாமே எந்த பருவமழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு பருவமழை காலம் எல்லாமே. அதாவது அப்படின்னு கேட்கலாம், தென்மேற்கு பருவமழை காலமா வடகிழக்கு பருவமழை காலமான்னு சொல்லி கேட்கலாம். கவனமாக இருங்க. தமிழ்நாடு அதிக அளவு மழை பொழிவை பெறுவது எதில் தான்? வடகிழக்கு பருவமழையில் தான்.
அந்த சீசனில் இதுக்கு முன்னாடி உருவானது பெஞ்சல் புயல் 2024. ஓகேவா? அந்த பெங்கல் புயலுக்கு பெயரிட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நவம்பர் 2025 உருவான ஒரு முக்கியமான இன்னொரு புயல் மோந்தா புயல். அந்த மோந்தா புயல் உருவானது வங்காள விரிகுடா, மறந்துடாதீங்க. அந்த மோந்தா புயலுக்கு பெயரிட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. இதுதான் சமீபத்தில் வந்த புயல்கள். இதெல்லாம் சென்யார் புயல், அதே மாதிரி இங்கே பார்க்குற மோந்தா புயல், பெஞ்சல் புயல், இப்போ சமீபத்தில் வந்த தித்வா புயல். காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படி கூட கேட்கலாம், கவனமாங்க. இது தவிர இதுக்கு முன்னாடி பழைய புயல்கள் வர்தா புயல், ஒக்கி புயல், அதெல்லாமே மறக்கக்கூடாது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. புயல்களுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். சரிங்களா? தொடர்ந்து பாருங்கம்மா. அடுத்த பாயிண்ட் போகலாம். அடுத்த எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய என்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. ஆப்ரேஷன் சாகர் பந்து. என்ன பேர்? ஆப்ரேஷன் சாகர் பந்து. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, தித்வா புயல் அதிக அளவு பாதிக்கப்பட்ட நாடு இலங்கை. அந்த இலங்கையில் நிறைய மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்முடைய அண்டை நாடான சரியா இந்திய அரசானது நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டாங்க. அந்த நிவாரண உதவி மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்ட அந்த நடவடிக்கைக்கு இந்திய அரசு வச்ச பேர் தான் என்ன பேருமா? ஆப்ரேஷன் சாகர் பந்து. சாகர்னா கடல், கவனமாக இருங்க. சரிங்களா? ஓகே. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சுகாதார பொருட்கள், மருந்து, நிவாரணப் பொருட்களை ஏற்றி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்திய விமானப்படையின் சரக்கு விமானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C-130 விமானம். அது எங்கு சென்றடைந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையின் கொழும்பு நகரில் அமைந்துள்ள பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையம். இப்படி செய்தியில் வந்ததுனால அந்த விமான நிலையம் எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம், கவனமாக இருங்க. சரிங்களா? என்ன விமான நிலையமா? பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையம் கொழும்புல இருக்குது. அங்கே தான் இந்த விமானம் அங்கே போய் தரையிறங்கி இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி வேற எதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அந்த நிவாரண பணிகளுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C-17 போர் விமானம் நிவாரண பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா? இது தவிர ரொம்ப ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க, ரொம்ப முக்கியமானது பாருங்கம்மா. அந்த நிவாரணப் பொருட்களை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட 2 போர் கப்பல்கள். மேலே பார்த்தது நம்ம எதுமா? அது வந்து போர் விமானங்கள். இங்கே பார்க்குறது போர் கப்பல்கள். எதுலான்னு பாருங்க, INS விக்ராந்த் மற்றும் INS உதயகிரி. அதில் INS விக்ராந்த் அப்படிங்கிறது ரொம்ப புகழ்பெற்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலேயே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எது அப்படின்னு கேட்டால் INS விக்ராந்த் தான். அந்த INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல், ஏர்கிராஃப்ட் கேரியர் என்பது கொச்சி ஷிப்யார்டு என்று அழைக்கப்படும் இந்த கொச்சி கப்பல் கட்டுத்தளத்தில் உருவாக்கப்பட்டது. இந்திய கடற்படையில் தற்போது இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போ உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் மற்றும் ஒரே விமானம் தாங்கி போர்க்கப்பல் எதுன்னு கேட்டால் INS விக்ராந்த், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தற்போது பயன்பாட்டில் உள்ள இன்னொரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குது. அதனுடைய பேரு INS விக்ரமாதித்யா என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானமா, கவனமா இருங்க. ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட் போலாமா? அப்போ 2 தித்வா புயல் பார்த்தாச்சு. அடுத்து சாகர் பந்து அப்படிங்கிற ஆபரேஷன் எதற்காக அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அடுத்து ரொம்ப நாளாவே நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்போம். பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். இங்கே கொஞ்சம் லைட்டாக பாருங்கள். சரியா? SIR படிவம் கால அவகாசம் நீட்டிப்பு. சரி, SIR விரிவாக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சரிங்களா? பாருங்கள், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையான அந்த SIR படிவத்தை பூர்த்தி செய்து அதை ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் அந்த SIR பணிகள், ஓகேவா, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சரிங்களா தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2ஆம் கட்டமாக அந்த SIR படிவம் வழங்கப்படும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதெல்லாம் தமிழ்நாடு, கேரளா, அடுத்து மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கோவா, மேற்கு வங்காளம் 9 மாநிலங்கள் வந்துச்சாமா. அதுக்கப்புறம் 3 யூனியன் பிரதேசங்கள். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற அந்தமான் நிக்கோபார், இந்த பக்கம் இருக்கிற லட்சத்தீவு, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற புதுச்சேரி. சரிங்களா? இந்த 3 யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் 12 இடங்களில் இந்த 2ஆம் கட்ட SIR படிவம் வழங்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. எப்போ தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. சரிங்களா? அதற்கு கடைசியாக டைம் கொடுத்தது டிசம்பர் 4ஆம் தேதி. இப்போ பல்வேறு கட்சிகள் கோரிக்கை விடுத்ததுனால சரிங்களா அந்த டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பதிலாக டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? முன்னதாக இந்த SIR படிவத்தை ஒப்படைப்பதற்கான கடைசி தேதி டிசம்பர் 4 என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி
இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஓகேவா என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா பின்னாடி டீட்டெயில் நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம் சரிங்களா. அதாவது 2005ஆம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் யாரெல்லாம் பேர் இருக்குதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ அந்த எஸ்ஏஆர் படிவத்தை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். அதில் யார் பேர்லாம் இல்லையோ அல்லது 2 வாக்காளர்கள் சரிங்களா ஒரே இடத்துல ஒரு ஆளுக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கும் சரிங்களா அவங்களா இருக்கலாம். இந்த புதுசாக அந்த ஓட்டு லிஸ்ட்டில் சேர்க்கணும். இவங்க எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு 11 வகையான ஆவணங்களை சரியாக நம்ம வந்துட்டு அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மீண்டும் நம்ம வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் சரிங்களா. ஓகேவா. அதன் பிறகு நம்ம எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த டிராஃப்ட் அப்படி சொல்லுவாங்களே டிசம்பர் 16ஆம் தேதியும் வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து இறுதியாக இறுதி வாக்காளர் பட்டியல் சரிங்களா பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ நம்ம வழங்கிடலாம் 1 மந்த்தில். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 1 மந்த்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஆட்சேபனைகள் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொண்டிருந்தால் அதை கூட பண்ணிக்கலாம் சரிங்களா ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு பிறகு இறுதியாக அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடப்படும் ஏற்கனவே சொன்னது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடப்படும் சொல்லிக்கிறாங்க பிப்ரவரி 14ஆம் தேதி அதாவது லவ்வர்ஸ் டே. ஓகேவா. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா. பிப்ரவரி 14, 2019 என்ன சம்பவம் நடைபெற்றது? ஒரு போனஸ் கேள்வி. பிப்ரவரி 14, 2019 அன்று என்ன சம்பவம் நடைபெற்றது? அதே மாதிரி பிப்ரவரி 15, 2019 இந்தியாவில் எந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது, எந்த நிகழ்ச்சி நடைபெற்றது? ரெண்டும் மறக்காம பதில்களை சொல்ல பார்க்கலாம். பிப்ரவரி 14, பிப்ரவரி 15 இரண்டும் ரொம்ப முக்கியமான தேதி. ரெண்டுமே 2019ஆம் ஆண்டு சரிங்களா. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக பதில் சொல்லிடுங்க. மறக்காம பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறுதியாக சூப்பர் 6 கேள்விகளும் இருக்குது, கவனமா இருங்க சரியா. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த கணக்கீட்டு படிவங்களை பெற்றுக்கொண்ட வாக்காளர்கள் தங்கள் படிவங்களை பூர்த்தி செய்து இந்த டிசம்பர் 11ஆம் தேதி வரை PLO அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படி சொல்லுவாங்க அல்லது வாக்காளர் உதவி மையத்தில் சமர்ப்பிக்கலாம். டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இறுதியாக பிப்ரவரி 14ஆம் தேதி நம்முடைய இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே அன்னைக்கு வெளியிடப்படுகிற இறுதி வாக்காளர் பட்டியலில் யாரோட பேர்லாம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் எதில் ஓட்டு போட முடியும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நம்ம வாக்களிக்க முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஃபில்அப் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அடுத்து போலாமா. அப்போ SIR பார்த்துருக்கோம், மறக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரும் தேர்வுகளை கண்டிப்பாக கேட்பாங்க. விரிவாக்கம்னா என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. கவனமாக இருங்க சரியாம்மா. அடுத்த முக்கியமான இன்னொரு நடப்பு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. ஆசியா பவர் இண்டெக்ஸ் 2025 சரியா. அதாவது ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகள், பலம்னா அந்த போர் எந்த ஆயுதங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் எந்தெந்த நாடுகள் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, யாருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு நிறைய இருக்குது, பொருளாதார ரீதியாக எப்படி இருக்காங்க, இப்படி நிறைய விஷயங்களை வச்சுட்டு ஓவராலாக ஏஷியாஸ் பவர் இண்டெக்ஸ் 2025 அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்ட நிறுவனம், ரொம்ப ஃபேமஸான நிறுவனம் லோவி நிறுவனம். இந்த லோவி அப்படிங்கிற நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தது சரிங்களா. இந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள நாடு எதுன்னு பார்த்தோன்னா அமெரிக்கா. இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம பட்டியல் வந்துட்டு ஆசியாவின் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் எப்படி அமெரிக்கா வராங்க அப்படிங்கிற சந்தேகம் வரும். வந்துச்சா? உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா அமெரிக்கா வட அமெரிக்காவில் இருக்குது, நம்ம ஆசியாவில் இருக்கும் சரியா. சீனா, இந்தியாலாம். அமெரிக்கா யார் இருக்கான் அப்படின்னா அவன் வேற கண்டத்தை சேர்ந்த நாடாக இருந்தாலும் ஆசியாவில் இருக்கிற நாடுகள் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆசியாவில் எடுக்கக்கூடிய நிறையா முடிவுகள் அமெரிக்காவை சார்ந்து இருக்குது. அவன் எடுக்கிற முடிவுகளை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. பொருளாதார ரீதியாகவும் நிறைய நாடுகள் அமெரிக்கா சார்ந்திருக்கிறாங்க. அதனால ஆசியாவில் நடைபெறக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் ஓகேவா, நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சமூகங்களுக்கு அமெரிக்காவும் முக்கியமான பங்கை வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசியாவின் பவர் இண்டெக்ஸ் பட்டியலில் யாரை சேர்த்துக்கிறாங்க? அமெரிக்காவை சேர்த்துக்கிறாங்க. ஆசியா கண்டத்தில் இடம்பெறவிட்டாலும் அமெரிக்கா நம்பர் 1. இந்த பட்டியலில் ஓகேவா 73.7 புள்ளிகளை பெற்று அமெரிக்கா பெற்ற புள்ளிகள் 80.5. சீனா 2ஆம் இடம். சீனா பெற்ற புள்ளிகள் 73.7 புள்ளிகள் ஓகேவா. 3ஆம் இடத்துல வெண்கல பதக்கம் சரி பிரான்ஸ் மெடல் கோஸ்ட் நம்முடைய இந்தியா பெற்ற புள்ளிகள் 40 சரிங்களா. ஏற்கனவே இதில் 3rd பிளேஸ்ல இருந்த நாடு ஜப்பானை பின்னுக்கு தள்ளிதான் இந்தியா 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஜப்பான் நாடானது 4ஆம் இடத்தையும் ஓகேவா. 5ஆம் இடத்துல ரஷ்யா வர பாருங்க சார். ரஷ்யா எங்க இருக்கிறாங்க? ஐரோப்பாவில் வராங்க. அவங்க இருந்தா கூட 5ஆம் இடத்துல ரஷ்யா வராங்க. அப்போ ஆசியாவின் பவர் இண்டெக்ஸ்ல டாப்ல இருக்குது ஆசியா நாடு கிடையாது, அமெரிக்கா. இதில் டாப்பில் இருக்குது. அப்போ ஆசியா லெவலில் டாப்பில் இருக்க நாடு எதுன்னு கேட்டால் சைனா தான் சரி. ஓவராலாக பார்க்கும்போது செகண்டில் இருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது
இந்தியா 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆசியாவில் மட்டும் பார்த்தா இந்தியா 2ஆம் இடத்துல வரும். கவனம் பாருங்க. சரிங்களா? ஓகே. அதில் இந்தியா ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு எதுக்கு டாப்பில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லியிருந்தாங்க அந்த அறிக்கையில். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகேவா? அதாவது பகல்காம் தாக்குதல். பகல்காம் அப்படிங்கிற இடத்துல இந்த சுற்றுலா பயணிகள் மீது ஏப்ரல் 22, எப்பவும் மறக்காதீங்க, ஏப்ரல் 22, 2025 அன்று தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு இந்தியா சரிங்களா மே 7, 2025 அன்று பதிலடி தாக்குதல் மேற்கொண்டாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் என்னமா ஆபரேஷன் சிந்தூர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் இந்தியா தனது இராணுவ பலத்தை சர்வதேச அளவில் நிரூபித்ததன் மூலமாக உலகின் முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளதாக அறிவிச்சு இந்தியாவிற்கு வெண்கல பதக்கம், அதாவது 3ஆம் இடத்தை கொடுத்துருக்காங்க இந்த லோவி ஆய்வு நிறுவனம். சரியாம்மா? சரி, அடுத்து போலாமா? அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஒன்று பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா, 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா பாருங்க. ராஜ்பவன் இனி லோக் நிவாஸ். சரியா? பொதுவாக குடியரசுத் தலைவர் மற்றும் மாநிலங்களின் ஆளுநர்கள் தங்கியிருக்கிற அந்த மாளிகை, அந்த பேலஸுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தங்கியிருக்கிற மாளிகை பேர் ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. மாநிலத்தில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு ராஜ்பவன் என்று அழைக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் இருக்கிற அந்த லெப்டினன்ட் கவர்னர் சொல்லுவாங்களா, துணைநிலை ஆளுநர்கள், அவங்க தங்கியிருந்த அந்த மாளிகைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ராஜ் நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்தது. சரிங்களா? அப்போ மாநிலத்தில் உள்ள கவர்னர் மாளிகைக்கு என்ன பேர்? ராஜ்பவன். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற அந்த துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு என்ன பேர்? ராஜ் நிவாஸ். அந்த பேரில் தான் இருந்தது. சரிங்களா? இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு ஒரு கூட்டம் நடக்குது. எப்போ? 2023 ஒரு கூட்டம் நடக்குது. அப்போ தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவி அவர்கள் என்ன சொல்றாங்க? எப்போ நான் யாரு கிடையாது, ராஜாவா? சரியா? சாதாரண ஒரு மனிதன், அரசின் பிரதிநிதி, ஏதோ ஒன்று இருக்கிற ராஜா கிடையாது, அதனால அந்த பேரை மாத்திக்க சும்மா சொல்றாரு. அதன் பிறகு கடந்த ஆகஸ்ட் 2024 பிரசிடென்ட், சரியா, ஜனாதிபதி மாளிகையில் ஒரு மாநாடு நடக்குது. அது என்ன மாநாடு பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் மாநாட்டில். அந்த ஆளுநர்கள் மாநாட்டில் தலைமையேற்று உரையாற்றிய தமிழ்நாட்டின் ஆளுநராக தற்போது இருப்பவர் RN ரவி அவர்கள். RN ரவி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜ்பவன் என்பதை எப்படி மாற்ற சொல்றாங்க? லோக் பவன். லோக் அப்படின்னா மக்கள். சரி, மக்கள் பவன் அல்லது மக்கள் மாளிகை என்று மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து சரிங்க, முக்கியமானது பாருங்க, அதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகம், எந்த அமைச்சகம் இதை அறிவிச்சாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? மத்திய உள்துறை அமைச்சகம் அதை ஏற்றுக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக ராஜ்பவன் என்பதை இனி லோக் பவன், அதாவது மக்கள் மாளிகை என அனைத்து மாநிலங்களும் மாற்றி அழைக்க உத்தரவிட்டுள்ளது. சரிங்களா? என்ன பேரு? ராஜ்பவனுக்கு இனி என்ன பேரு? லோக் பவன். நம்ம தமிழ்ல சொல்லும் போது என்ன பேர் சொல்றதுக்கு? மக்கள் மாளிகை. சரியாமா? அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற அந்த ராஜ் நிவாஸ் அப்படி சொன்னாங்கல்ல, அந்த ராஜ் நிவாஸுக்கு இனிமே என்ன பேர் சொல்றாங்க? யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற அந்த ராஜ் நிவாஸுக்கு இனிமே லோக் நிவாஸ், சரியா, என்று அழைக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் ஆல்ரெடி இதே மாதிரி பேரை மாத்தியாச்சு. கவனம் பாருங்க. சரிங்களா? அப்போ இனிமேல் ஆளுநர், மாநிலத்தின் ஆளுநர் தங்கியிருக்கிற மாளிகைக்கு என்ன பேரு? என்ன பேருமா? மக்கள் மாளிகை. தமிழ்ல பேர் சொல்லுவோம். அது மத்திய அரசு பேர் அதுக்கு லோக் பவன். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற துணைநிலை ஆளுநர்கள் தங்கியிருக்கிற அந்த மாளிகை ஏற்கனவே இருந்த பழைய பேரு ராஜ் நிவாஸ், இனிமே வைக்கக்கூடிய பேரு லோக் நிவாஸ். லோக்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறான். சார், லோக்பால், லோக் ஆயுக்தா இருக்குல்ல, அதே மாதிரி இங்க லோக் நிவாஸ், லோக் பவன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? லோக்ங்கிற வார்த்தை வந்ததுனால ஒரு 2 கேள்வி சேர்த்து ஒரே போனஸ் கேள்வியா சொல்றேன், மறக்காம பதில்களை சொல்லுங்க. லோக்பால், லோக் ஆயுக்தா எந்த ஆண்டு அந்த சட்டம் இயற்றப்பட்டது? லோக்பால் ஆக்ட், லோக் ஆயுக்தா சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? அந்த லோக்பால், லோக் ஆயுக்தா சட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது? மறக்காம கமெண்ட்ஸ்ல பதில்களை சொல்லுங்க. போனஸ் கேள்வியா, இறுதியா சூப்பர் சென்ஸ் கேள்விகளுக்கு அதுக்கும் மறக்காம பதில்களை சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான இன்னொரு பாயிண்ட் பாருங்க, ஒரு விளையாட்டு செய்தி. அஸ்லான் ஷா கோப்பை. அஸ்லான் ஷா அப்படிங்கிற பேர்ல நிறைய ஹாக்கி போட்டிகள் இருக்குது. சரியா? ஜூனியர், சீனியர் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தது சீனியருக்கான அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டி. கலந்து கொண்ட மொத்த அணிகள் எண்ணிக்கை 6. இந்த போட்டிகள் நடைபெற்ற நாடு எதுன்னு பார்த்தா மலேசியா. சரியா? மலேசியாவில் 6 அணிகள் கலந்து கொண்ட இந்த ஹாக்கி போட்டியில் இந்திய அணியை, சரியா, இறுதிப் போட்டியில் வீழ்த்தி பெல்ஜியம் அணி முதல் முறையாக சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்படின்னா, பொதுவாக சாதாரணமாக கேட்குறதா இருந்தால் அஸ்லான் ஷா கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? டெண்டுல்கர், ஆண்டர்சன் கோப்பை அப்படின்னா இந்தியா, இங்கிலாந்து.
இடையிலான கிரிக்கெட் தொடர். ஓகேவா? ரஞ்சி கோப்பை அப்படின்னா கிரிக்கெட். அதே மாதிரி அஸ்லான் ஷா கோப்பை அப்படிங்கிறது எந்த விளையாட்டுடன் தொடர்புடன் கேட்கலாம். சாதாரணமாக கேட்டாங்கன்னா ஹாக்கி போட்டி. சரியா? 2025ஆம் ஆண்டிற்கான இந்த போட்டி மலேசியாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய 2 அணிகள், ஒன்று இந்தியா, இன்னொன்று பெல்ஜியம். இதில் இந்திய அணியை 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி பெல்ஜியம் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க, அசத்தி இருக்கிறாங்க. சரியா? இந்தியா இந்த போட்டியில் 4வது முறையாக செகண்ட் பிளேஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. கவனமாக இருங்க. சரியா? ரொம்ப முக்கியமான செய்தி பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம யாரும் சொல்ற மாதிரி தினம் ஒரு திட்டம். சரியா? ஃபைனலாக கண்டிப்பாக ஒரு திட்டம் டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் புதுமை பெண் திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். எலெக்ஷன் வேறு வருது. சரியா? அதனால் இந்த பெண்களுக்கான திட்டங்கள் எக்ஸாமுக்காக கண்டிப்பாக கேட்பாங்க. கவனம் பாருங்க. புதுமை பெண் திட்டம். சரியா? இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது பழைய பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம் சொல்லுவாங்க. சரியா? அந்த திட்டத்தின் மூலம் +2 வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா 25,000 ரூபாய் பணமும் தாலிக்கு தங்கமாக 8 கிராம் அந்த தங்கமும் வழங்கப்பட்டது. ஓகேவா? +2 தாண்டி நம்ம எதாவது படிச்சிங்க அப்படின்னா 50,000 ரூபாய் பணமும் தாலிக்கு தங்கமாக 1 சவரன் அல்லது 8 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு +2 முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மேரேஜ் அந்த மாதிரி போக வேண்டாம். சரியா? நீங்கள் உயர்கல்வி படிங்க பெண்கள், அப்போ தான் நம்ம நாட்டுக்கு நல்லது, மாநிலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கு மாற்றாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டத்திற்கு மாற்றாக புதுமை பெண் திட்டத்தை தொடங்குறாங்க. அவ்வாறு தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 5, 2022. சரியா? செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினம். அன்றைய தினத்தில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. இந்த திட்டம் தமிழ்நாடு அரசினால் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் ஃபர்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதி மகளிர் கல்லூரி அமைந்துள்ள இடம் சென்னை ராயபுரத்தில் இந்த கல்லூரி இருக்குது. அங்கே தான் அந்த புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. எப்போ? செப்டம்பர் 5, 2022. சரியா? ஓகே. இந்த இடத்துல இன்னொரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? 1989 அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் சொல்ல பார்க்கலாம். சரியா? நிறைய இருக்குது. சரியா? நம்ம 1989 அப்படின்னா என்னென்ன சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். சரியா? சட்டங்கள் இருக்குது. சரியா? என்ன சட்டம் இருக்குது? நிறைய இருக்குது. மத்திய அரசின் ஒரு திட்டம் இருக்குது. குழு கொடுத்துட்றேன். மத்திய அரசின் முக்கியமான ஒரு திட்டம் 1989. அதே மாதிரி முக்கியமான ஒரு சட்டம், பெண்களுக்கான ஒரு சட்டம் 1989. ஓகேவா? அதே மாதிரி பெண்களுக்கான முக்கியமான ஒரு அமைப்பும் 1989. இது எல்லாமே 1989. மறக்காம பதில்களை சொல்லுங்க. சரிங்களா? சில விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தான் மறக்காது. அதுக்காக தான் அந்த போனஸ் கேள்வியில் நடுவில் கேட்கறது. ஓகேவா? சரி, இந்த புதுமை பெண் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டப்படிப்பு யூஜி, ஓகேவா, யூஜி டிகிரி படிக்கிற மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். சரிங்களா? இதனோட முக்கியமான நோக்கம் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க வேண்டும். இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிற இந்த பெண்களுக்கான அந்த மகளிருக்கான அந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க வேண்டும். அதுதான் இதோட நோக்கமாக இருக்குது. சரிங்களா? திட்ட விரிவாக்கம். சரிங்களா? டிசம்பர் 30, 2024 தூத்துக்குடி. அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த திட்டம் தொடங்கப்படும் போது யாரெல்லாம் இதில் இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி பெற முடியும் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அரசு கல்லூரிகளில், அரசு பள்ளிகளில், சரியா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை, சரிங்களா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிசம்பர் 30, 2024 முதல் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் நன்மை மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் இனிஷியலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவிகளுக்கு தான் 1000 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. தூத்துக்குடியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் டிசம்பர் 30, 2024 இந்த திட்டத்தில் சரியா விரிவாக்கம் செய்யப்படுகிறது. யார் சேர்க்கிறாங்க? கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிற மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மொத்தத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை, சரிங்களா, படித்த பசங்களுக்கு, மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5, 2022 தொடங்கப்பட்டது. சரியாமா? ஓகே. இது நமக்கு சொன்ன மாதிரி புதுமை பெண் திட்டத்தின் அந்த பழைய பெயர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் 1989. சரி, அதாவது உயர்கல்வியில் இங்கே பாருங்களேன் ஒரு விஷயம். புதுமை பெண் திட்டத்துக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பேர்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி தொகை திட்டம். அந்த திட்டம் தான் 2022-23 பட்ஜெட்டில் என்ன பேரை மாற்றினாங்க? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்பட்டது. அடுத்த ஒரே வாரத்தில் என்ன பேர் வச்சுட்டாங்க? ஷார்ட்டா புதுமை பெண் திட்டம். மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமான திட்டமாக மகளிருக்கான ஒரு திட்டம். சரிங்களா? இறுதியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் பாருங்கம்மா. இன்றைய தினத்திற்கான இந்த சூப்பர் 6 கேள்வியில் முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்க. தித்வா புயலுக்கு பெயரிட்ட நாடு எது? சூப்பரான ஒரு கேள்வி. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையினை இந்தியா எந்த நாட்டில் மேற்கொண்டது? அது இந்த இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி,
நம்ம வழக்கமாக நிறைய வாட்டி கேட்டதான். எஸ்ஐஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன? மூன்றாவது கேள்வி அது. சூப்பர் சிக்ஸில் நான்காவது கேள்வி, ஆளுநர் மாளிகைக்கு வைக்கப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? ஓகேவா. அடுத்து ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்லான் ஷா கோப்பை என்பது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஓகேவா. இறுதியான சூப்பர் சிக்ஸ் கேள்வி, புதுமை பெண் திட்டம். சரிங்களா, புதுமை பெண் திட்டம் என்பது எப்போது தொடங்கப்பட்டது? இதுதாம்மா இந்த தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லிட்டு வாங்க. நடுவில் நிறைய போனஸ் கேள்விகள் கேட்டிருக்கும், எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லிட்டு வாங்க. ஒரு நோட்டு போட்டு எல்லா நோட்ஸையும் மறக்காமல் எழுதிட்டு வாங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வர எந்த தேர்வாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். சரிங்களா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளோட உழைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகேவா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.